இந்த கண்மணியை கேள் நிகழ்ச்சி மூலமாக உங்களை பார்ப்பதிலே மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, யூ சூஸ் லைஃப். ஜீவனை தெரிந்து கொள். தெரிந்து கொள் என்ற வார்த்தையை நன்றாக நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க எக்ஸாம் பேப்பர்ல தெரிந்து கொள், சரியான விடையை தெரிந்தெடுத்து எழுதுக அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல கரெக்டா சரியான பதிலை தேர்ந்தெடுக்கணும். இப்ப இந்த பூலோகத்துல தேவன் சொல்லுகிறார், நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. ஏன் தெரிந்து கொள்ளணும்னா, பூலோகத்துல ஜீவசக்தி மட்டும் வேலை செய்யல, ஜீவன் மாத்திரம் இல்ல, மரணமும் சேர்ந்தே இருக்கிறது. ஏன் அப்படி சேர்ந்து இருக்கிறது? தேவன் படைத்த உலகத்திலே தேவன் எல்லாவற்றையும் நல்லது 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 என்று கண்டார், மிகவும் நல்லது என்று கண்டார். அப்படிப்பட்ட பூமி ஆதாமுடைய பாவத்தினாலே ஆதாம் இந்த உலகத்தை சாத்தானுக்கு வித்து போட்டுட்டான். அதனால இந்த பூமியில இப்பொழுது மரணமும் ஆளுகிறது, ஜீவனும் ஆளுகிறது. மரணமும் ஜீவனும் கலந்து இருக்கிற இந்த பூமியிலே. அதனால தேவன் சொல்லுகிறார், நீ வாழ்ந்து பிழைத்திருக்கும்படி, நீ மாத்திரமல்ல, நீயும் உன் சந்ததியும் வாழ்ந்து பிழைத்திருக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொள். நீ மரணத்தை தெரிந்து கொள்ளாதே, நீ ஜீவனை தெரிந்து கொள். பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை நியூட்ரல் கியர்னு சொல்லுவாங்க. நியூட்ரல் கியர்ல வாழ முடியாது. கார்ல நியூட்ரல் கியர் இருக்கிற மாதிரி கிறிஸ்டியன் லைஃப்ல நியூட்ரல் கியர் கிடையாது. ஒண்ணு முன்னாடி போனோம், அதை விட்டுட்டோம்னா பின்னாடி போயிட்டே இருக்கும். நான் முன்னாடி போல பின்னாடி போல நடுவுல நிக்கிறேன், நியூட்ரல் கியர்ல இருக்குது காரு, நான் நடுவுல நிக்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு நான் முன்னேறி போவேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. நீங்க முன்னேறி போகலைன்னா நீங்க ஒவ்வொரு நாளும் பின்பாக போயிட்டே இருக்கிறீங்க, பின்மாறி பின்னாடி போய்கிட்டே இருக்கிறீங்க. அதனால தேவன் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நீ ஜீவனை தெரிந்து கொள். இந்த ஜீவனை தெரிந்து கொள்றதன் மூலமா நம்ம என்ன செய்யறோம்னா, தேவனை போலவே நம்ம இயங்குகிறோம். நிறைய பேரோட கேள்வி எப்படின்னா, தேவன் எதுக்கு மரணத்தையும் வைத்தார்? மரணமும் ஜீவனும் இருக்குது, நீ ஜீவனை தெரிந்து கொள்னு சொல்லுகிறார். ஏன் தேவன் மரணத்தை வைத்தார் என்று சொன்னால், தேவன் மரணத்தை வைக்கல. நான் ஏற்கனவே சொன்னது போல ஆதாமுடைய பாவத்தினாலே மரணம் பூமிக்குள்ளே பிரவேசித்து விட்டது. அதனால தேவன் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுகிறார், நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. நாம ஜீவனை தெரிந்து கொள்றதன் மூலமா நம்மளோட லைஃபை நம்மளே ஷேப் பண்ண முடியும். we are shaping our life. அப்ப நம்ம ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தான் நம்மளுடைய டெஸ்டினி, நம்மளுடைய எதிர்காலத்தை நாம் நிர்ணயிக்கிறோம். ஜீவனை தெரிந்து கொள்வதன் மூலமாக நாம் நல்ல எதிர்காலத்தை நாம உருவாக்குகிறோம், நாம் நிர்ணயிக்கிறோம். சரி, நான் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும், அது புரிந்துருச்சு. எப்படி நான் ஜீவனை தெரிந்து கொள்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 18:21 எழுதப்பட்டிருக்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஜீவனை தெரிந்து கொள்ளணும்னு தேவன் சொல்லிட்டாரு. இப்ப தேவன் சொல்லுகிறார், எப்படி அந்த ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறது? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க என்ன பேசுறத வச்சுதான் நீங்க இந்த நிமிஷம் ஜீவனை தெரிந்து கொள்றீங்களா, மரணத்தை தெரிந்து கொள்கிறீங்களா அப்படின்னு இருக்குது. அப்ப நீங்க ஜீவனை தெரிந்து கொண்டே வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்ல பாதையில, செழிப்பான பாதையில, வெற்றியான பாதையில செல்லும். ஆனா மரணத்தையே பேசிட்டு இருந்து பிற்போக்கான காரியத்தையே, நெகட்டிவான காரியங்கள், இம்பாசிபிளான காரியத்தையே, முடியாது, நடக்காது, அது சரியில்லை அப்படின்னு நீங்க பேசுறதன் மூலமா, வாயை திறந்து வார்த்தைகளை விடுகிறதன் மூலமா நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் மரணத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க, இல்லாட்டி ஜீவனை தேர்ந்தெடுக்கிறீங்க. நியூட்ரல் கீர்ல நான் நடுவுல நிக்கிறேன்னு சொல்ல முடியாது. அப்ப ரொம்ப கவனம் பாருங்க, நம்ம வாயில எதை நம்ம பேசுகிறோம். அங்க போட்டிருக்குது, அதில் பிரியப்படுகிறவர்கள், ஜீவனை பிரியப்படுகிறவர்கள் ஜீவனுடைய கனியை புசிக்கிறார்கள். ஜீவன் சொன்ன உடனே எல்லா தேவனுடைய காரியங்கள், எல்லா நல்ல காரியங்கள், வெற்றி, சுகம், செழிப்பு, வாழ்வு, வளமை, கொழுமை எல்லாம் பாருங்க தேவனுடைய காரியங்களால அடங்கி இருக்கிறது இந்த ஜீவனுக்குள்ளே, தேவ ஜீவனுக்குள்ளே. அது வாயின் மூலமாக, வாயை திறந்து பேசுவதன் மூலமாக, தேவனுடைய வார்த்தை பேசுவதன் மூலமாக, இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து பேசுவதன் மூலமாக நாம் ஜீவனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த நாவின் அதிகாரத்தை பற்றி நம்ம பார்க்கணும்னா மத்தேயுக்கு போனோம். மத்தேயு 8:9 நூற்றுக்கு அதிபதியை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்துல வருகிறார். நீர் என்னுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார், ஆண்டவரே, நீங்க இருக்கிற பிஸி ஸ்கெடியூல்ல என் வீட்டுக்கு வந்து அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, அதுக்கு நான் பாத்திரன் அல்ல. ஏன்னா இவர் நூற்றுக்கு அதிபதி, ஒரு ரோம போர் சேவகன். நீங்க என்னோட வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல, ஆனா
ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா அந்த வார்த்தை அது கிரியை செய்யும்னு எனக்கு தெரியும். பாருங்க, நிறைய பேருக்கு அது தெரியாது. ஆனா இந்த ரோமர் போர்ச்சேவர் இந்த நூற்றுக்கு அதிபதி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் போதும்னு. ஏன்னா அவருக்கு அதுக்கு அடுத்து சொல்றாரு பாருங்க, இந்த நூற்றுக்கு அதிபதியே சொல்றாரு 9வது வசனத்துல, ரோமர் 8:9 சொல்றாரு, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. என்ன சொல்றாருன்னா, என்னோட வார்த்தைக்கே வல்லமை இருக்கிறது. நான் ஒரு 100க்கு 100 பேருக்கு அதிபதி. நான் ஒருத்தனை இங்க வான்னா வர்றான், போனா போறான், வான்னா போக மாட்டான், போனா வரமாட்டான். நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே செய்யறான். நான் சொன்னா போதும். நான் என்னோட சேர்ல உட்காந்துக்கிட்டு இதை செய், அதை செய், அதை இங்க எடுத்து வை, இதை இங்க எடுத்து வை, இதை அப்படி பண்ணு, இதை கட்டு, இதை கட்டவில்லை, என்ன சொன்னாலும் நான் வார்த்தையை சொல்ல சொல்ல என் வேலை ஃபுல்லா நடந்துரும். நான் நல்லா ஜம்முன்னு சேர்ல உட்காந்துட்டு என்னோட வார்த்தையை மட்டும் ரிலீஸ் பண்ணா என் காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அதனால எனக்கு வார்த்தையோட வல்லமை தெரியும் ஆண்டவரே. நீர் இந்த உலகத்திற்கே ஆண்டவர், அண்ட சராசரங்களையும் ஆளுகிறவர் என்று நான் உங்களுடைய வார்த்தையிலிருந்து கண்டு கொண்டேன். அதே மாதிரி நீங்க சொல்லுங்க, இந்த வேலைக்காரனை பார்த்து நீ சொஸ்தமாக என்று சொல்லுங்கள். உங்களோட வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கு, எனக்கு தெரியும் ஆண்டவரே, ஒரு வார்த்தையை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இயேசு கிறிஸ்துவோட ரியாக்ஷன் பாருங்க. அந்த 10ஆம் வசனத்துல மத்தேயு 8:10 சொல்லுகிறார், இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கே ஆச்சரியம். இவ்வளோ நாள் யூதர்களுக்குள்ளே நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன், யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லை. எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்? நாவின் அதிகாரத்தை குறித்த ஒரு விசுவாசம். நாவின் அதிகாரத்துக்கு இவ்வளவு வல்லமை இருக்கிறதா? ஒரு வாயை திறந்து பேசினா, ஒரு வார்த்தையை ரிலீஸ் பண்ணா அதுக்கு இவ்வளவு வல்லமை இருக்கிறதா என்பதை குறித்த ஒரு ஞானம் இஸ்ரவேலருக்குள்ள இல்லையேன்னு அவர் ஆச்சரியப்படுறாரு. அப்ப அவர் என்ன சொல்லுகிறார்? வாயின் வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வாயிலே மட்டும் வல்லமை இல்லை, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வார்த்தையிலும் வல்லமை இருக்கிறது. நாமளும் உட்கார்ந்த இடத்துலயே இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், இயேசுவின் நாமத்தினாலே அந்த வேண்டாத காரியங்களை கட்டி போடுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை கட்டவிழ்த்து விடுகிறேன், எல்லாவற்றையும் நாவிலே சொல்ல வேண்டும், சொல்லலாம். தேவன் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார் பாருங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படுறார். நமக்கு பின்பாக வரவர்களை பார்த்து கேட்கிறார், இப்படி எல்லாரும் விசுவாசிங்கன்னா, இந்த நாவின் வல்லமை குறித்து, இந்த வார்த்தையின் வல்லமை குறித்து இப்படி எல்லாரும் விசுவாசிங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். அப்படிங்கிற மாதிரி அவர் ஆச்சரியப்படுகிறார். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாயிலே வல்லமை இருக்கிறது. நான் எப்படி இவ்வளவு ஒரு லோவான ஸ்டேட்டஸ்ல இருக்கிறேனே, நான் எப்படி அவ்வளவு தூரத்துக்கு நான் போறது, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கே, நான் எப்படி மேற்கொள்றது, யார்கிட்ட ஜெபம் பண்ண சொல்றது, எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களோட வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள். நீங்கள் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார், ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்ப நீங்க வாயை திறந்து வார்த்தையை ரிலீஸ் பண்ணா போதும், அந்த வார்த்தை உங்களுக்காக கிரியை செய்யும். ஆதியிலே பாருங்க, தேவன் வானத்தை படைக்கும் போது, வானத்தையும் பூமியும் படைக்கும் பொழுது பூமி முழுவதும் இருளாக இருந்தது, ஒளி இல்லாமல் இருளாக, எல்லாம் குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்தது. தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவது என்று சொன்னார். அந்த வார்த்தையில் இருந்த வல்லமை வெளிச்சத்தை உண்டாக்கிற்று. வானம் உண்டாக்கடவது, பூமி உண்டாக்கடவது எல்லாம் சொன்னார், உண்டாக்கடவுதுன்னு சொன்னாரு. அந்த வார்த்தைக்குள்ள இருந்த அந்த வல்லமை தேவன் என்ன விரும்பினாரோ அதை அப்படியே செய்து முடித்தது. இன்றைக்கு நீங்க சொல்லலாம், அவர் தேவன், அவர் சொல்லுவாரு, நான் என்ன பண்றது, எனக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை கவனிங்க. மத்தேயு 28:18-19 இந்த வசனத்தை கவனிப்போம். அப்பொழுது தேவன் சமூகத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் போய். என்னாண்டவரே, சகல அதிகாரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னா நீங்க தானே போனோம். சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் போய் அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்குள்ளாக நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்கள் பிசாசுகளை துரத்தலாம்,
வியாதிகளை விரட்டலாம், எல்லா நல்ல காரியங்களையும் கட்டவிழ்த்து விடலாம். உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது ஒண்ணுதான். இயேசுவின் பிள்ளைகளாகிய நமக்கு அதிகாரம் இருக்கிறதும் ஒண்ணுதான். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையிலே என்னவெல்லாம் நன்மைகள் வேண்டுமோ எல்லாவற்றையும் கட்டவிழ்த்து விடுங்கள். அந்த அதிகாரத்தை செயல்படுத்துங்கள். உங்களுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும், எல்லா அதிகாரமும் நம்முடைய கையில தேவன் கொடுத்திருக்கிறார். நமக்கு முதலாவது தெரிய வேண்டும், நமக்கு அதிகாரம், நாம அதிகாரம் படைத்தவர்கள், நம்முடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டும். தெரிந்த பிறகு ஒவ்வொரு காரியத்தையா, எல்லா நன்மையான காரியத்தையும் கட்டவிழ்த்து விடுங்க. எப்படி கட்டவிழ்த்து விடுகிறது? நாவிலே வார்த்தையின் மூலமாக, பேசுவதன் மூலமாக, இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய ஞானம் எனக்கு உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக, இயேசுவின் நாமத்தினாலே தேவதூதர் பாதுகாவலை கட்டவிழ்த்து விடுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே தடையாயிருக்கிற காரியங்கள் அகன்று போவதாக, எல்லாவற்றையும் அந்த இயேசு என்கிற நாமத்தினாலே பிரயோகித்து வார்த்தையை அனுப்பி நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். அதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள்? ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்தில்லாத காரியத்தை நாவிலே அறிக்கையிடாதீர்கள். உங்களுடைய நாவுக்கு, உங்களுடைய வாயின் வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள், உங்களுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அதனாலே ஒவ்வொரு சூழ்நிலை என்று வரும்பொழுது நான் என்ன பேசுகிறேன், நான் எதை பேசுகிறேன், நான் பேசுகிறது தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து இருக்கிறதா இல்லையா, இல்ல உலகத்தின் பிரகாரமா இருக்குதா, உடனே என்ன செஞ்சிடணும்? இயேசுவின் ரத்தத்தை, அந்த நான் சொன்ன வார்த்தை, நான் ரிலீஸ் பண்ண வார்த்தையில நான் அதை தெளிக்கிறேன், அதை நான் ரிமூவ் பண்ணுகிறேன், அதை நான் நிராகரிக்கிறேன். அந்த தீமைகளை நான் இயேசுவின் நாமத்தினாலே நிராகரிக்கிறேன். வாயை திறந்து பேசுங்கள். தேவன் அவரை போலவே நம்மை படைத்திருக்கிறார். அவருடைய சாயலிலே படைத்திருக்கிறார். அவருடைய சாயல்னே கண்ணு, காலு, மூக்கு அப்படி நினைக்காதீங்க. அவருடைய சாயல் என்ன சாயல்? ஒன்றும் இல்லாத நிலைமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவன். எல்லாவற்றையும் வார்த்தையினாலே, வார்த்தையின் அதிகாரத்தினாலே உருவாக்கினார். அதே சாயலிலே தேவன் நம்மை படைத்திருக்கிறார். இப்பொழுது உங்க லைஃப் உங்க கையில இருக்குது. தேவன் ஒரு பர்பஸோட, ஒரு நோக்கத்தோட உங்களை அனுப்பி இருக்கிறார். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ ஜீவனை தெரிந்து கொள். ஜீவனும் மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ ஜீவனை தெரிந்து கொள். நீ ஜீவனை தெரிந்து கொள்றதன் மூலமா உன்னுடைய சந்ததிக்கே வாழ்வு இருக்கிறது. உன்னுடைய சந்ததியே வாழ்வடைய போகிறது. அதனால நீ இன்றைக்கு ரொம்ப அலர்ட்டா பாருங்க. வாழ்க்கைய ஏதோ எந்திரிச்சோம், காலேஜ் போனோம், ஸ்கூலுக்கு போனோம், வந்தோம், தூங்கணும் அப்படி இல்லாம என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில இருக்கிறது. நான் இப்ப என்னோட வாழ்க்கையை நான் ஷேப் பண்ண போறேன். நான் என் வாழ்க்கையை நிர்ணயிக்க போறேன். என் வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது. நன்மைகளை, என்னெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் வேணும், தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து இருக்கிற எல்லா நன்மைகளையும் எழுதி வைங்க. அதை கட்டவிழ்த்து விடுங்க. வாயை திறந்து பேசுங்க. தனியா நீங்க ரூம்ல இருக்கும் போது வாயை நல்லா திறந்து பேசுங்க. ஏன்னா நீங்க பேசுறது உங்க காதுக்குள்ளேயே போய் உங்க இருதயத்துக்குள்ள போய் டெபாசிட் ஆகுது. அது ஒரு பெரிய மனப்பான்மை, உங்களுக்கு நல்ல மனப்பான்மையை கொண்டு வரும். நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வேளையில நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய வார்த்தைகள்லாம் எடுத்து வச்சு, அதெல்லாம் பாருங்க, ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள். வேதத்தை படிக்கும் பொழுது தேவனுடைய ஜீவனை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதெல்லாம் வாயில அறிக்கையிடுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முடியும். நீங்கள் நிர்ணயிக்க முடியும். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற பாதையிலே நீங்கள் முன்னேறி செல்ல முடியும். ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள்.